வெல்கம் டு ஜிப்டோ. இப்போ நம்ம இமேஜ் ஃபார்மேஷனோட ரூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இந்த இமேஜ் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய இந்த 4 ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை வச்சு இமேஜ் எங்கே கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கான்கேவ் மிரரை படிச்சுக்கோங்க. அந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக அந்த லாஸ்ட் கேஸில் என்ன கேட்குறாங்க, எஸ்பெஷலி இந்த கான்கேவ் மிரரும் ஓகேவா, அந்த கான்வெக்ஸ் மிரரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ரெண்டே டேபிள் காலம் தான். கான்வெக்ஸ் மிரர்லேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரது கிடையாது. கான்கேவ் மிரர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 4 ரூல்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது வந்து என்ன பண்ணலாம், 2 ரூலை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இமேஜ் ஃபார்மேஷனை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இமேஜ் எங்கே கிடைக்கும், ஆப்ஜெக்டை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இமேஜ் ஃபார்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இந்த 4 ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 4 ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஜஸ்ட் டிஸ்கஸ் திஸ் 4 ரூல்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த 4 ரூல் தெரிஞ்சாலே போதும், யூ ஆர் டன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நவ் லெட் மீ எக்ஸ்பிளைன் த terminology which I have discussed in the last class. Just a quick recap for you. Okay, so what we have discussed in the last class, we have discussed some terminologies regarding the mirror. இல்லையா, what is principal axis, what is pole, what is principal focus, அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ போல் அப்படின்னா என்னது, இந்த மிரர் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குல்ல, ஸோ இந்த அப்பச்சரோட சென்டர் பாயிண்ட் தான் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த மிரர் வந்து ஒரு ஸ்பியரோட பார்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும்ல, அதுதான் என்னன்னு சொன்னேன், ஐ கால் இட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். காட் இட். இந்த ஸ்பெரிக்கல் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ ஸ்பியர். ஓகே, அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும், அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு பார்த்தோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் ஆர் வச்சு டினோட் பண்ணணும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் சி வச்சு டினோட் பண்ணணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப் வச்சு போடணும், போலை வந்து கேபிட்டல் பி. அண்ட் வாட் இஸ் ஃபோக்கல் லென்த்? ஃபோக்கல் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் தி போல். பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா என்னன்னு கேட்பாங்க, அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. பிரின்சிபல் ஃபோக்கஸ் பற்றி கேட்டால் கிளியராக சொல்லணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இது ஆஸ்க் யூ ரிகார்டிங் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் என்ன எழுதணும்னா, இன்சிடென்ட் எல்லாமே பேரலாக வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட் வழியாக போகும். அந்த பாயிண்ட்டை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லணும். இன்சிடென்ட் ரேஸ் தட் இஸ் கம்மிங் parallel to the principal axis after reflection. All the incident rays which came parallel to the principal axis எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் வந்து போகும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து இந்த போலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொன்னேன். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் தான். ஜஸ்ட் இட் டுக் 2 minutes ஃபார் அஸ். இப்போ இந்த 4 ரூலும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நான் போட நீங்களும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1. ஸோ வாட் இஸ் திஸ்? This is a concave mirror, convex mirror. See a தலக்க மாத்தி போட்டுருக்கோம் பாருங்க, அப்ப இது concave mirror. Okay, so now this is your convex mirror, right? So எது converging mirror, எது diverging mirror னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். converging mirror எதுனா concave mirror. Okay, so concave mirror is always converging mirror and this is diverging mirror, right? Converging and diverging. So rule number 1 தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஒரு 4 பாயிண்ட் தான். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா, இஃப் எ ரே இன்சிடென்ட் ரே இஸ் கம்மிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எது வழியாக பாஸ் ஆகும்? லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்தோம். பேரலாக வருது, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு எது வழியாக போகணும்னு சொல்லியிருக்கேன், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இட் பாசஸ் த்ரூ த focus. This point is known as focus. Incident ray coming parallel to the principal axis after reflection focus வழியா போகும். இது வந்து கான்கேவ் மிரர்ல. சேம் திங் வந்து இப்போ என்ன ஆகணும், கான்வெக்ஸ் மிரர்லையும் பார்க்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ், இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக போகுது. ஸோ திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக போகுது. ஓகே, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போச்சு. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகணும், இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். ஆனால் என்ன ஆகாது, ஸோ இது வந்து ஃபோக்கஸ் வழியாக போகாது. ஓகே, ஸோ இது பாட்டுக்கு டைவர்ஜ் ஆகிடும். ஏன்னா ஃபோக்கஸ் அந்த பக்கம் இருக்குது, மிரருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பக்கம்லாம் வந்து என்ன ஆக முடியாது, லைட்டு போக முடியாது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகிடும், அது வேறு டைரக்ஷனுக்கு போயிடும். நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பின்னாடி இழுத்துட்டு வந்து ஃபோக்கஸ் வழியாக பாஸ் பண்ண வைக்கணும். ஓகேவா? வி ஹேவ் டு அஸ்யூம் தட் இட் இஸ் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஃபர்ஸ்ட் ரூல் இன் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். Then going into the second rule. Second rule அப்படியே வந்து உல்டா புல்டா of the first rule. Okay, so load this point. So C தலக்க மாத்தி போடுறேன்.
போடுறேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர். ஸோ திஸ் இஸ் a line passing through the pole. So you call this one as principal axis. Okay, now same thing you have to draw for the convex mirror. So C மாதிரியே போகிறதுனால இது convex mirror. So now this is what? This is pole. Okay, so now this is pole. Understand this point very clear. இப்போ ஒரு ரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரே வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே இஸ் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். ஓகே, இன்சிடென்ட் ரே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே பேரலாக வந்துடும். ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பேரலாக வந்துடுது. இன்சிடென்ட் ரே ஃபோக்கஸ் வழியாக போச்சுன்னா ரிஃப்ளெக்டர் ரே பேரலாக வந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக போகும். ஓகேவா? ஸோ இட் அப்பியர்ஸ் டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். ஓகே, got it? So incident ray is coming like this. Okay, it appears through pass through the focus. அப்படியே வந்து reflector ray வந்து பாத்தீங்கன்னா parallel வந்துரும். Principal axis க்கு parallel வந்துரும். This line is known as principal axis. Got it? I hope you understood the second rule. So third rule வந்து ரொம்ப simple பா. Third rule வந்து ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. Okay, so now you are going to take concave mirror. C தலக்க மாத்தி போடுறேன். This is your convex mirror. This is principal axis. This is pole. The line which is passing to the principal axis is known as line which is passing to the pole is known as principal axis. Okay, so now I am going to keep center of curvature. What is center of curvature? Center of curvature என்னன்னு பார்த்தோம். இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரோட பார்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லணும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு இன்சிடென்ட் ரே வருது அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு இன்சிடென்ட் ரே வருது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மறுபடியும் அதே பாத்திலே போயிடும். ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மறுபடியும் அதே பாத்திலே போயிடும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ ஹியர் ஆல்சோ யூ ஹேவ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இஃப் எ இன்சிடென்ட் ரே இஸ் கம்மிங் ஓகே through the center of curvature. Okay, center of curvature வழியா வர மாதிரி தெரியும். Okay, just because இது வந்து டைவர்ஜிங், அதனால நம்ம தான் எல்லாத்தையும் அஸ்யூம் பண்ணணும். center of curvature வழியா வர மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ மறுபடியும் ரிஃப்ளெக்டர் ரே அதே பாத் வழியா போயிடும். அது take the same path. Got it friends? Then last rule is very simple. Okay, so now last rule அப்படி நான் இதிலே வரைஞ்சிடுறேன். So what is the last rule is, now this is your incident ray. Incident ray வந்து பாத்தீங்கன்னா pole வழியா பாஸ் ஆகுது. ஓகே, incident ray is passing through the pole. ஓகே, incident ray வந்து பாத்தீங்கன்னா pole வழியா பாஸ் ஆகும்போது இது angle of incidence வச்சுக்கோங்க. ஓகே, laws of reflection என்ன படிச்சோம்? second law. Do you recollect the second law whatever you have discussed? So laws of reflection என்ன படிச்சோம்? That is a very simple concept இல்லையா? angle of reflection வந்து பாத்தீங்கன்னா angle of reflection க்கு angle of incidence should be equal to angle of reflection. Angle of incidence should be equal to angle of reflection. இதான படிச்சிருக்கீங்க. ஸோ இங்கேயும் அதே தான். ஓகே, ஒரு இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா போல் வழியாக பாஸ் ஆகுதுன்னா அப்படியே ஒரு ஈக்குவல் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு ரிஃப்ளெக்டர் ரே வந்துடும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஹியர் கான்வெக்ஸ் மிரருக்கும் அதே தான். ஒரு இன்சிடென்ட் ரே வருது. ஓகே, it will just passes through the pole and it just come like this. Okay, making the equal angle with the angle of incidence. So this is the refractor angle. Okay, and this is angle of incidence. Angle of incidence so angle of reflection வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். It's very simple. அவ்வளவுதான். Okay, so நாலு ரூலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So just revising for you. If a ray that is passing parallel to the principal axis, it will after reflection passes through the focus. Okay, then rule number 2, just a converse of first rule. If incident ray is passing through the focus, after reflection it comes parallel to the principal axis. Then rule number 3, if incident ray is passing through the center of curvature, it will not get deviated, it will just take the same path. Okay guys, then last rule, when an incident ray is passing through the pole, okay, the reflected ray just make the equal angle with the incidence. Okay, so just obeying the law of reflection. So these are the points I have mentioned here. Okay, if you want this handwritten notes, the handwritten notes வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நாங்கள் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இமீடியட்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டூ செக் இட் அவுட். ஓகே, ஸோ கால் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், யூ வில் டெஃபினெட்லி ராக் இன் த எக்ஸாம். ஓகே, so if you want any special coaching classes, okay, any online tuition if you are looking for, you can contact me through the email ID and also through the WhatsApp group which I have given in the description box. Right kids? So we'll meet you in the next class. Until then, bye bye. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Aryalu. This is a picture of our college.
And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.